பிரம்மச்சாரிணி தேவி. துர்காவோட சக்தி வாய்ந்த இரண்டாவது அவதாரம் தான் பிரம்மச்சாரிணி தேவி. புராணங்கள்ல பிரம்மச்சாரிணி என்பது தெய்வீக தாயாரின் பார்வதி ரூபமே. சிவபெருமான கணவரா பெறுவதற்காக இமயமலையில பல ஆயிரம் ஆண்டு காலம் கடுதவம் புரிஞ்சிருக்காங்க. பிரம்மச்சாரிணி என்று அழைக்கப்படுவதன் பொருள் என்னன்னா, தவம் செய்து கொண்டிருப்பவள்னு அர்த்தம். அதாவது பக்தி, ஒழுக்கம், உறுதி கொண்டவள்னு. அது மட்டும் இல்லாம நவராத்திரி 2ஆம் நாள் இவரை வணங்கும் பின்னணி என்னன்னா, முதல் நாள்ல சைலபுத்திரி தேவியை வணங்கின பிறகு 2ஆம் நாள் பிரம்மச்சாரிணியை தொழுது ஆன்மீக பயணத்துல தவம் மற்றும் ஒழுக்கத்தை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான். இந்த நாள்ல அவரை வணங்கணும்னா பொறுமை, துணிவு, தீவிர கவனம் நமக்கு கிடைக்கும்னு நம்பப்படுது. புராண கதையில கூறுவது போல பிரம்மச்சாரியனோட கடும் தவம் தேவர்களையும் விளக்கியிருக்கு. இறுதியில சிவபெருமான் பிரம்மச்சாரி தேவியின் அசைக்க முடியாத பக்தியால அவர் மீது கருணை கொண்டு பிரம்மச்சாரணியை துணைவியை ஏற்றுக்கொண்டாராம். இந்த கதையின் மூலம் உண்மையான பக்தியும் மன உறுதியும் இருந்தா எத்தனை சவால் வந்தாலும் அதை முறியடிச்சு வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் உணர்த்துது. ஸோ பிரம்மச்சாரிணி தேவியை பக்தியோட தொழுது மன உறுதியும் வெற்றியும் பெறுவோம். நாளைக்கு சந்திரகாந்தா தேவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அன்புடன் காத்திருங்கள்.